கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ வாழ்ற வாழ்க்கை இல்லை. தேவனுக்கென்று நம்மை அப்படி விற்று போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சரியான உதாரணம் யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். எங்கே போவோம்? சிலுவைக்கு போறார் அவரு. அதுக்கப்புறம் கெத்செமனே போறாரு, கெத்செமனையில் பாடுபடுறாரு, சிலுவைக்கு போக போறாரு, சிலுவையில் பாடுபட போகிறாரு, நம்முடைய பாவத்தை சுமக்க போறாரு, மனுக்குலத்தினுடைய அத்தனை பாவத்துக்குரிய தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பையும் தன்மையில் இழுத்துக்கொள்ள போகிறார். அது லேசான காரியமான கேட்டால் லேசான காரியம் கிடையாது. ஆனால் அதை செய்வதற்கு ஃபுல்லி கமிட் பண்றார், தன்னை ஈல்டு பண்றார், அர்ப்பணிக்கிறார். ஏன்? நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன், பிதா மேல நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன், பிதாவுடைய கட்டளைக்கு நான் எவ்வளவு கமிட்மெண்டா இருக்கிறேன், மனுக்குலத்தை மீட்பதற்கு நான் எவ்வளவு வில்லிங்கா இருக்கிறேன் என்பதை காமிப்பதற்காக நாம் போவோம் வாருங்கள்னாரு. அதான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருந்த கமிட்மெண்ட், அன்பினுடைய பிரயாசத்துக்கு அவர் எடுத்த கமிட்மெண்ட். அது சாதாரண காரியமா? சாதாரண காரியம் கிடையாது. நம்மை மீட்பதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு தூரம் போகணுமோ முற்றுமுடிய செயல்படுகிறவராக இருந்தார். அரை மனதோடு இல்லைங்க, முழு மனதோடு பிதாவுடைய வார்த்தைக்கு முற்றிலுமா கீழ்ப்படிந்தார். அதனால் அவருக்கு என்ன லாபம்? நீங்க நான் கீழ்ப்படுகிறேன், தேவனோட வசனத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன்னா எனக்கு நிறைய லாபம் இருக்கு. அவர் கீழ்ப்படிந்தார், அதனால் அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. என்ன? பிதாவின் மேல நான் அன்பா இருக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்பதை காமிப்பதற்காக கமிட்மெண்டோடு செஞ்சார். நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன், நான் செய்யத்தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லலை, வாயிலே பேசலைங்க, அவர் செயலில் காமிச்சார். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ வாழ்கிற வாழ்க்கை இல்லை. தேவனுக்கென்று நம்மை அப்படி விற்று போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் அப்படி கிறிஸ்தவர்கள் நீ கிடையாது, ரொம்ப கிடையாது. ஃபுல்லி கமிட்மெண்ட் ஆனாருங்க. அவர் எவ்வளவு கொடுத்தார், என்ன செஞ்சார் நமக்கு ஒன்றும் பூர்ணமாக தெரியாது. நம்ம குறைஞ்ச அறிவில் சொல்லி கொடுக்குறோம் எவ்வளவு நமக்கு கொடுத்தார். எதுவுமே தக்க வைக்கலங்க, அப்படியே கொடுத்தாருங்க. தன் சரீரத்தை கொடுத்தாரு, தன் மனதை கொடுத்தார், சிந்தையை கொடுத்தாரு. சரீரம் அடிக்கப்படும்படி உழுத நிலம்போட ஒப்பு கொடுத்தாரு. ஏன்? பிதாவிடத்தில் எவ்வளோ அன்பா இருக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் எவ்வளவு கமிட்மெண்டா இருக்கிறத காமிச்சார். அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? அதனால கெத்செமனையில் கதறினார். இது தவிர வேற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார். வேற வழி இருக்கா? தான் போதித்த மக்களுக்கு முன்பாக நிர்வாணமா நிற்கணும், அவமானப்படணும், நிந்தை அனுபவிக்கணும். எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போதுக்கு ரெடியா இருந்தாருங்க. அவர் ஃபுல்லி கமிட்டடா இருந்தாருங்க, அர்ப்பணிப்போட இருந்தாருங்க. தான் அடிக்கப்பட போறேன்னு அவருக்கு தெரியுமா? புறக்கணிக்கப்பட போறேன்னு தெரியுமா? தெரியும். என்ன பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார், வார்த்தையில சொல்லியிருக்கிறது. மோசையும் எலியாவும் மருவமலையில பேசுறாங்க. அவ்வளத்தையும் தெரிந்ததுக்கு அப்புறமும் செஞ்சார் என்றால் அதான் அன்புள்ள பிரயாசம். ஏனோதான அல்ல, முற்றுமுடிய. எவ்வளவு தூரம் வாழ்ந்தவே, எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போவதற்கு ரெடியா இருந்தார். அது கீழே தான் அதை பேசுறாரு. நம்ம ஜாக்கிரதை முடிவு பரியந்தம் காமிக்கணுங்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தாங்க எல்லாமே. 14 திரும்பி வாசிக்கிறேன். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு, சீசர்கள் அறியும்படிக்கு சொல்லலை, உலகமே அறியும்படிக்கு பிதாவுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் மக்களை மீட்க வேண்டும் என்று பிதாவுடைய இருதயத்தில் இருக்க வாஞ்சை நிறைவேற்றுவதற்காக நான் போகிறேன். அதனால தான் இந்த தேவனை நான் ஆராதிக்க பிடிக்குதுங்க.
நம்மை மீட்பதற்கு நம்முடைய நல்வாழ்வுக்கு யாருங்க ஃபுல்லாக கமிட்டடாக இருக்காங்க? ஒருத்த கூட கிடையாதுங்க. அப்பா அம்மா கூட சொல்ல முடியாதுங்க. அப்பா அம்மா கூட காமு காப்பி இருக்கு தெரியுமா? காமுனா கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த உறவு வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த உறவு அப்படியே தலையில நிற்கும். நீலாம் அனுபவிக்கலையோ? நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஆனால் இவர் மட்டும்தான் முற்றுமுடிய கமிட்டடாக இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், மனிதனை மீட்பதற்கு எவ்வளோ தூரம் சொல்லணுமோ அவ்வளோ தூரம் சென்றார். அதான் நம்ம மேலே வைத்திருந்தா அவருடைய அன்பின் பிரயாசம். பிதா என் மேலே அன்பாக இருக்கிறாரா, ஏசு என் மேலே அன்பாக இருக்காரா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாத இடத்துல ப்ரூஃப் பண்ணார். அன்பு இவ்விதமாய் உண்டாயிருக்கிறது, இதுவே அன்புன்னு இருக்கு. நாம் அவர் மேலே வைத்திருக்க அன்பின் நிமித்தம் அல்ல, நம் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்தாருன்னு இருக்கு. அதான் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. ப்ரூஃப் பண்ணாருங்க, நிரூபிச்சு காமிச்சார். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறபடினால் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறான் இருக்கு. முடிச்சிட்டேன், நீ உன் வேலையை பார்த்துக்க சொல்ல. இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், நமக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தம் ஒன்று 24 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுதுன்னு இருக்கு. அதான் ஃபுல்லி கமிட்டடு. கொஞ்ச நாள் விட்டுட்டு போகிறது கிடையாது. முடிச்சுப்பா, இன்னும் உன் வேலையை பார்த்துக்கப்பான்ல. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கார். அவர் தான், அதான் நம்ம மேல் அவர் வைத்திருந்த அன்பின் பிரயாசம். அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார். இப்போ நம்ம என்ன செய்யறது? அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை ப்ரூஃப் பண்ணிட்டார், காமிச்சிட்டார். சந்தேகத்திற்கு இடமெல்லாம் காமிச்சிட்டார். அவர் இறங்கி வந்ததே மிகப்பெரிய ப்ரூஃபுங்க. அவ்வளோ பெரிய தேவன் பூமிக்கு இறங்கி வர்றது, மனுஷனாக பிறக்கிறதே மிகப்பெரிய ப்ரூஃபு. பாவமற்றவராக வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார், சிலுவைக்கு போனார், நரகம் வரை சென்றார், உயிர் தெழுந்தார், ப்ரூஃப் பண்ணிட்டார். இப்போ நான் ப்ரூஃப் பண்ணணும். அவர் முந்திய அன்பு கூர்ந்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ ஒருத்தர் சொன்னார், என்ன அர்த்தம்? அப்படின்னு கூடாது. ஐ டு லவ் யூ நான் சொல்றது கணவன் மனைவி அண்ணா அக்கா தங்கச்சி அப்படி. அவர் அன்பை நிரூபிச்சார். நம்ம அன்பை என்ன செய்யணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும்.